ஸ்டாக் மார்க்கெட் மிகப்பெரிய ஃபால்ல இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்து நியூஸ் ஹிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சேனல்ஸையும், எல்லா மேகசைன்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஹிட் பண்ணும். இத்தனை லட்சம் கோடி வந்து இழப்பு, முதலீட்டாளர்களுடைய தொகை இவ்வளவு இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வரும். ஏன்னா மார்க்கெட் வந்து நவம்பர் மந்த்ல இருந்தே நெகட்டிவ் ஜோன்ல இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் டிசம்பர்ல பெரிய நெகட்டிவ் ஜோன் போயிட்டு இன்னமும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஜனவரியில. இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரம்ப் பதவி ஏற்க போறாரு, கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் முடிஞ்சிருச்சு, ஜனவரி வந்து வந்தவொடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடும்ன்ற நியூஸ் எல்லாம் வந்தது. அது வந்து இயர் எண்ட்ல வந்தது. அதை பேஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்துருச்சு. பாவம் அவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ், அதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ல இருக்கு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட தகவலே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க, இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க யாரா இருந்தாலும் தயவு செய்து இதுக்கான கமெண்ட்டை ரைஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணதனுடைய அவங்களுடைய கருத்தை நான் சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணதனுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் இன்னைக்கு பிளட் பாத் ரெட்ல இருக்கு, டீப் ரெட்ல போக போகுது. மண்டே அன்னைக்கு இன்னும் அவங்கலாம் கதருவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிடுறேன். தயவு செய்து இந்த இடத்துல எந்த பேனிக்கும் வேணாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். கோல்டு வாங்கி வச்சா கோல்டு விலை கம்மியாகும் போது அமைதியா வச்சுக்கோங்க. மெட்டல் அப்படி பேக்கெட்ல இருக்கட்டும், இல்ல கழுத்துல இருக்கட்டும், இல்ல இதுல இருக்கட்டும் வச்சுக்கோங்க. அது மாதிரி அமைதியா இருங்க. பை த சேம் டைம் இன்னொரு 6 நாள்ல இருந்து 5 நாள் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கினோட எண்டுக்குள்ள மார்க்கெட் வில் கிவ் அ என்டையர் ரிவர்சல். பயங்கரமான ஒரு ரிவர்சல் இருக்கும். அந்த ரிவர்சல் பாயிண்ட்ல இன்னும் எவ்வளவு அக்யூமுலேட் பண்ண முடியுதோ அக்யூமுலேட் பண்ண பாருங்க. வந்துகிட்டு இருக்க நெகட்டிவ் நியூஸஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. எங்க இன்டர்ன் ஒரு தம்பி ஒருத்தர் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வச்சிருக்காரு. கண்ணா நீ ஒரு நெகட்டிவ் நியூஸ் சொன்னல கண்ணா, அது என்னடா நெகட்டிவ் நியூஸ்? பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் வர மார்க்கெட்ஸ்லயும் அப்கமிங் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரும். ஏற்கனவே இருக்கிறது இன்னும் பயங்கரமான இம்பாக்ட் வரும்னு ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகே, இது நீ சொல்லிட்டேன். இந்த தகவலுக்கான பதில் நான் இப்ப சொல்றேன். ஆமா, இந்த நியூஸ் வந்து ஹிட் ஆக போகுது, மார்க்கெட்டை ஹிட் ஆக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லிடுறேன், ஏற்கனவே வந்து டீப் ரெட்ல மார்க்கெட் இருக்கு, பிளட் பாத்ல இருக்காங்க, இன்னும் பிளட் பாத்துக்கு போவாங்க. ஹாப்பி நியூஸ் வேற சொன்னீங்களே சார், எல்லாத்தையும் கலாய்க்கிறீங்களா? கிடையாது. இந்த இடத்துல திருப்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபண்டை ரெடி பண்ணிக்கோங்க. இல்ல ஃபண்டை ரெடி பண்ண முடியலையா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்ஜின்ஸ் என்ன இருக்கோ அந்த மார்ஜின்ல எம்டிஎஃப் பொசிஷனை பில்ட் பண்ண பாருங்க. ஃபார் நெக்ஸ்ட் 10 to 12 டேஸ்க்கு மட்டும். அதுக்குள்ளார த என்டையர் மார்க்கெட் வில் கெட் ரிவர்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. எல்லா ஸ்டாக்ஸுமே 10 to 15%, மேக்ஸிமம் 20 to 30% கூட டவுன் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. அடுத்தது வரப்போறது வந்து Feb 1 வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்னுடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட் ஃபார் 2025 பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நிறைய ஹாட் நியூஸஸ், நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அந்த பட்ஜெட்னோட செஷன்ல வந்து டாக்ஸ் பேயர்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்கும். யாரும் மனசை தளர விடக்கூடாது. இன்வெஸ்டர்ஸ்க்கான இதை நான் சொல்றேன். இதை வந்து யாரும் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்காக பயன்படுத்தி இந்த இதுக்கு எனக்கு கமெண்ட் ரைஸ் பண்ணாதீங்க.